Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சாபி காலா சன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சோன்னே மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மசாலா கருகிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலா கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கருப்பு கொண்டக்கடலையை உப்பு போட்டு வேக வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. வேக வச்ச கொண்டக்கடலையை 1/2 கப் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 2 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொண்டக்கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கணும். பஞ்சாபி காலா சன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். புரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸோடு வச்சும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பேனில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் க்ரஷ் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் க்ரஷ் பண்ண இஞ்சி சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஃபஸ்ட்டே சேர்த்தா கருகிடும், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும்.
வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெந்தயக்கீரை இருந்தாக்க ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கப் பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீரை நல்லா உதிர்த்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பன்னீர் புர்ஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸை வேக வச்சு இதோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு ஜீரா ரைஸும் பன்னீர் புர்ஜியும் வச்சுருக்கேன். ஜீரா ரைஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.